ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாடி தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாவக்காய். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ லாங்காகவும் வளர்ந்துருக்குன்னு. அப்புறம் இதுக்குள்ளே கருவேப்பிலை 2 இருக்குது பார்த்தீங்களா. இது வளருமான்னு தெரில, ஆனால் அங்கே வச்சுட்ருக்கோம். அப்புறம் கீரை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ தான் அறுவடை பண்ணோம். அதுவும் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரோஸ் பார்த்தீங்களா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு எனக்கே எட்ட மாட்டேங்குது. இதை தோற்றக்கே எனக்கு எட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வீடியோ எடுக்கிறக்கே மேலே நின்று வீடியோ எடுக்கணும் போல் அவ்வளோ லாங்காக இருக்குது. இந்த சம்மர் சீசனுங்கனால கொஞ்சம் செடியெல்லாம் டல்லாகிடுச்சு. இதுக்கு நாங்கள் வந்து மண் வறண்டிருக்கிறதுனால நாங்கள் வந்து மூடாக்கு போட்டுட்ருக்கோம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து லெமன் செடி பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ லாங்காகவும் க்ரோ ஆகிருக்குன்னு. இதுக்கும் நாங்கள் வந்து மூடாக்கு போட்டுட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் காய் ரொம்ப லாங்காக ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் காய் விடலை, ஏன்னு எங்களுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கீரை வந்து நாங்கள் போன டைம் அறுவடை பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா ஃப்ரெஷ்ஷாக கீரை அறுவடை பண்ணி ஒரு 4 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்க்க போகிறது சீத்தாப்பழம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பிஞ்சுட்ருக்குன்னு. 3 காய் இருக்குங்க பார்த்தீங்களா, பெருசாக 3 காய் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பிஞ்சுன்னு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது வந்து பண்ணைக்கீரை. இந்த கீரை வந்து நாங்கள் போன டைம் கீரை கூட சேர்ந்து அறுவடை பண்ணோம். அதுக்குள்ளே 4 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இதை வந்து நாங்கள் பருப்புக்குள்ளே போடுவோம். இது வந்து ரோஸுங்க, ஒயிட் கலர் ரோஸ் தான். இது வந்து சம்மர் சீசனுங்கிறனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொழுந்து விட்டு வளர்ந்துட்டுருக்குன்னு. இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. கீரையும் சக்கரவள்ளி கிழங்கும் இதோட 3வது டைம்ங்க அறுவடை பண்ணால் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்களா. சக்கரவள்ளி கிழங்கு நாங்கள் 2 டைம் அறுவடை பண்ணிட்டோம். இதாவது 3வது டைம் வளர்ந்தா அப்படியே பெருசாக காய் அப்படியே 100 கிராம் வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோஸ். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு அது வறண்டு போச்சு இல்லை, டல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொழுந்தாக வளர்ந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இதில் கீரை போன டைம் அறுவடை பண்ண கீரையில் இதுவும் ஒன்று. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இது வந்து சொரக்காய், பீக்கிங்காய். இதில் வந்து இங்கே பாருங்கள் பிஞ்சுட்ருக்கு. எவ்வளோ அழகாக லாங்காக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுக்குட்டி கீரை. இது நாங்கள் கீரை கூட சேர்ந்து அன்னைக்கு அறுவடை பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கத்தாழை. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம ரோஸ் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்சதே இந்த ரோஸ், ஏன்னா அவ்வளோ அழகாக ரோஸ் கொடுக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ லாங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கொழுந்தாக இருக்குது. தொட்டு பார்க்குறக்கே அப்படியே பெட்டில் படுத்த மாதிரி இருக்குது. அப்புறம் தர்பூசணிங்க இப்போ தான் நாங்கள் வச்சுட்ருக்கோம், அது க்ரோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பீக்கிங்காய். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கிளைகள் விட்டுருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதில் வந்து நல்லா பெருசாகிட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கும் மூடாக்கு போட்டுட்ருக்கோம். மண் வறண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக மூடாக்கு போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ லாங் சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது தக்காளி. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. நம்ம இதை இப்போ வந்து அறுவடை பண்ணிடலாம்.
உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதை பொரிக்கிறதுக்கு. வீடியோ போடலான்னு பார்த்தா நிறைய வேலை வந்துட்டே இருக்கு. அதனால உங்களுக்காக தான் நான் பொரிக்காம இருந்தேன். ஓகே காய்ஸ், எவ்வளோ தக்காளின்னு பார்த்தீங்களா? 1/2 கிலோ வந்துடும் காய்ஸ் இதுவே. சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். நம்ம இது வந்து சொரக்காய். இதில் பாருங்க எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்குன்னு இலை. இந்த இலையில அப்படியே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல தோணுது. இதுதான் இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி. இது நாங்கள் 2 செடியில் போட்டுட்ருக்கோம். ஏன்னா இது நாங்கள் போட்டுட்டு வறண்டு போயிடுது. அதனால இந்த தடவை 2 செடி போட்டுட்ருக்கோம். இந்த தடவை க்ரோ ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து கனகாமல்லி பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. துளசி இது வந்து கத்திரிக்காய் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எவ்வளோ பெரிய பெரிய கிளைகள் பார்த்தீங்களா? எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு, எவ்வளோ பூ போட்டுருக்கு இல்லையா? இவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இந்த சம்மர் சீசனில் க்ரோ ஆகிறது பெருசு தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்களா? 1 வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. வல்லாரக்கீரை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குன்னு. நாங்கள் இதோட 5 தடவை அறுவடை பண்ணிட்டோம். இதை நாங்கள் அறுவடை பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பீக்கிங்காய் பார்த்தீங்களா? இது பீக்கிங்காய் எத்தனை செடி ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ அழகழகாக கிளைகள் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதை விட லாங்கான பீக்கிங்காவெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து இது கொஞ்சம் சிறுசு தான். பார்த்தீங்களா? பூ பூத்துருக்கு. எவ்வளோ அழகான இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புடலங்காவோட இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் போட்டுட்டு கொஞ்ச நாள் தான், அதனால கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. இதுலேயே நாங்கள் புடலங்காங்களே ஒரு பக்கெட்லேயே 2 போட்டுட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரோஸ். இதுதாங்க எங்கள் வீட்லேயே ரொம்ப நிறைய ரோஸ் கொடுத்துருக்கு. இதை விட எதுனாலையும் ரொம்ப நிறைய ரோஸ் கொடுத்ததில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? சம்மர் சீசன் கொஞ்சம் இந்த சம்மர் சீசன்னால கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இல்லைன்னா போன கோல்டு சீசன்லாம் எங்களுக்கு ரொம்ப நிறையா ரோஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நல்லா விரிஞ்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மொக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு. எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்கள் நீங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய செடி. இதை விட பெரிய செடி எதுங்க? எங்கள் வீட்லேயே சொரக்காய் பீக்கிங்காய் விட ரோஸ்லயே இந்த செடி தாங்க பெருசாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம். இது வந்து புடலங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரோ ஆகி மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது புடலங்காய் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? 2மே ஒரே சைஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் தான். இதில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் போட்டு விட்ருக்கோம். அதனால் இது ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா
இது எவ்வளோ அழகா சின்ன பக்கெட்டில் இவ்வளோ லாங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ லாங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நாங்கள் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கிறதுனால இது நாங்கள் வச்சுருக்கோம். இது வச்சுருந்தா மாடி தோட்டத்துக்கு அழகு, அதுவும் போக நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் இதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பிக்கிங்காய், இது வந்து சொரக்காய். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷான தலை, எவ்வளோ அழகான கிளைகள் பார்த்தீங்களா? இதுலேயே நாங்கள் 2 போட்டுட்ருக்கனால தான் இவ்வளோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இந்த சம்மர் சீசனில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமா? இது வந்து குண்டு மல்லி செடி. இது வந்து நாங்கள் இப்போ தான் வச்சோம், வெட்டி விட்டுருக்கோம். கிளைகள்லாம் கொஞ்சம் மோசமானதுனால நாங்கள் வெட்டி இதில் வச்சுருக்கோம். இப்போ நல்லா தழைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அடுக்கு மல்லி பார்த்தீங்களா? இதுதாங்க இங்கே அடுக்கு மல்லி. இது ரொம்ப நிறையா பூ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ மொக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்குன்னு. நாங்கள் இதுவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா இது நல்லா பூ கொடுத்துட்டு இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கும் நல்லா பூ கொடுக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ லாங் சைஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? மொக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் பார்த்தீங்களா? எவ்வளோ, இதுலேயே 2 செடி இருக்கு. இதில் பார்த்தீங்களா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு. சரி வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது பீக்கிங்காய். இது வந்து பீக்கிங்காய். இதுலேயே நாங்கள் 2 செடி போட்டுட்ருக்கோம். கீரையும் போட்டுட்ருக்கோம். கீரை வித் பீக்கிங்காய் போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங்காக போயிருக்குன்னு பாருங்கள். எனக்கு கை கட்டாத தூரத்தில் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. சரி வாங்க நம்ம ஓகே தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெரி வெரி தேங்க்யூ காய்ஸ். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா